ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாட்டுக்கோழி குழம்பு பண்ணலாம். நாட்டுக்கோழி குழம்புக்கு என்னென்ன பண்ணுறது வீட்லேயே தான் நான் மசாலா ரெடி பண்ணுறேன். அந்த மசாலா என்னென்ன போடுறேன்ட்டு வாங்க பார்க்கலாம். கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெயில் மிளகு, ஜீரகம், சோம்பு, தனியா, பட்டை, ஏலக்காய், லவங்கம் இது மட்டும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுலேயே கொஞ்சம் தேங்காய் கூட கொஞ்சம் தக்காளி வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். இது நம்ம வதக்கி சேர்க்கறதுனால ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம எந்த கரம் மசாலாவும் சேர்க்க போகிறதில்ல, இது மட்டும் சேர்த்தா போதும். இப்போ வதக்கி வச்சது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க, அதை அரைச்சிக்கலாம். இதே கடாயிலே தான் நம்ம குழம்பு பண்ண போகிறோம், அதனால் அப்படியே வச்சு எடுத்துக்கோங்க எல்லாத்தையும். இப்போ மறுபடியும் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சதை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். குழம்புக்குலாம் நல்ல வெங்காயம் வதங்கத்தில் தாங்க டேஸ்ட்டே இருக்குது. அதுக்குள்ளே இதை அரைச்சி வச்சாச்சு. இந்த மாதிரி நல்லா குறன்னு அரைச்சி வச்சுங்க, ரொம்ப நைஸாக அரைச்சிக்க வேண்டாம். இப்போ தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு, இஞ்சி பூண்டு, மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலை லாஸ்ட்டாக கூட சேர்த்துக்கோங்க, நான் இப்போவே சேர்த்துருக்கேன். பார்த்திங்களா எப்படி நல்லா தொக்கு மாதிரி வந்துடுச்சு. இந்த மாதிரி வந்ததும் நம்ம சிக்கனை போட்டுடலாம். நாட்டுக்கோழி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை போட்டுக்கலாம். இப்போ அந்த முட்டைப்பை சேர்க்க வேணாம். முட்டைப்பை லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும். இப்போ சேர்த்திங்கன்னா முட்டை எல்லாமே கரைஞ்சி ஓடிடும். நம்ம குழம்புல தேடணும் எங்கே நம்ம போட்ட முட்டையை காணணும். அது எப்பவுமே லாஸ்ட்டாக தான் சேர்த்துக்கணும். வெறும் சிக்கனை மட்டும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா தண்ணி விட்டு பிரியும். இப்போ மிளகாத்தூள், நம்ம மிளகாத்தூள் மட்டும் தான் சேர்க்க போகிறோம். எந்த கரம் மசாலா கடையிலையும் நம்ம சேர்க்க போகிறதில்ல. கடையில் வாங்கினது எதையும் நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. வீட்டில் ரெடி பண்ணல ஒரு பேஸ்ட், அதை தான் சேர்க்க போகிறோம். அதுவே அவ்வளோ நல்ல வாசனையாக இருக்கும். தண்ணி விட்டு வருது, உங்களுக்கு வீடியோவில் தெரியல, பட் நேரில் பார்க்குறப்போ நல்லா தண்ணி விட்டு வந்தது. அது இப்போ அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். அந்த பேஸ்ட்டு போட்டதுமே வீடே சும்மா கம்மன்னு இருக்குங்க. நம்ம வீட்டில் எப்போவுமே அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி போடுங்க, சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம எல்லாருக்குமே இருக்க பழக்கம் அந்த ஜாரை கழுவி ஊற்றுறது. என்ன தான் நம்ம அந்த பேஸ்ட்டு சேர்த்தாலும் கடைசியில் அந்த ஜாரில் தண்ணி ஊற்றி அலசி ஊற்றுறது தான் டேஸ்ட்டே. உப்பு நான் டேஸ்ட் பண்ணிவிட்டு பத்தலைன்னு மறுபடியும் போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நம்ம இது தண்ணியாக தான் பண்ண போகிறோம். இது ரைஸ்க்கும் சாப்பிட்லாம், பரோட்டா, இட்லி, தோசை எதுக்கு வேணால் வச்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். எனக்கு நாட்டுக்கோழி குழம்புனாமே பரோட்டா தாங்க. நான் இதுக்காகவே பரோட்டா ரெடிமேட் வாங்கி நான் வீட்டில் பண்ணிட்டு சாப்பிட்டேங்க, சூப்பராக இருந்தது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டைப்பையை சேர்த்துக்கலாம். சிக்கன் நல்லா வெந்துருச்சு. முட்டைப்பை லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும். சேர்த்துட்டு கொத்தமல்லி தழை போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். அவ்வளோதான், நாட்டுக்கோழி குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக ஒரு ட்ரிக்ஸ் என்னென்னா, நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கணும். இந்த நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் எப்போவுமே நாட்டுக்கோழி குழம்பு செய்யும் போது லாஸ்ட்டாக கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு சேர்த்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், அந்த முட்டை நல்லா வெந்துருச்சு, சிக்கன் நல்லா வெந்துருச்சு. நம்மளுக்கு எப்படி வேணுமோ, குழம்பு திக்காக வேணுமா திக்காக, தண்ணியாக வேணுமா தண்ணியாக, நம்மளுக்கு எப்படி வேணுமோ அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் சூப்பராக இருக்கும். நீங்கள் எது கூட வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக செட் ஆகும். நான் சொன்னேன்ல பரோட்டா கூட எனக்கு இந்த நாட்டுக்கோழி குழம்பு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சீக்கிரமாக இது செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு